சாப்பாடு சூப்பராக இருக்குல்ல? வீட்டுக்குள்ள செம்மையாக கட்டியிருக்காங்க. ஆமாம், சூப்பராக கட்டியிருக்காங்கப்பா. ஏமா சாப்பிட்டு தானே இப்போ கொஞ்சம் டீசன்ட் செய்யணும். என்னமா சும்மா வச்சுட்டே இருக்கீங்க? சாப்பிட்ட வரைக்கும் குறைந்து போதானே போகிறோம். நீ போயிடலாமா? வா போயிடலாம். கிளாஸ்ல தண்ணி கூட ஊற்றல வேற. இவங்களை இங்கே உட்காந்துருக்கிறவனை கிளப்பி அனுப்புறதான் பெரிய டாஸ்காக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். சரி பாரு, வீடெல்லாம் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆமாடி, செம்மையாக கட்டியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிட்டாங்க. சரி நான் ஒன்று கேட்கட்டுமா? நான் ப்ரேயர் பண்ணியா நீ? எங்க நமக்கே நம்ம பண்ணிக்கிறது இல்லை, இதில் உங்களுக்கு வேற பண்ணிங்க. சரி சாப்பிடுவோம், நமக்கு வேற பசி வேற. ஏய் முன்னாடி நம்ம இவ்வளோ யோசிக்கிறோமே, முக்கால்வாசி கிறிஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்காங்க. அப்படியே சிஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி, சூப்பர் சிஸ்டர் பண்ணிடலாம் சிஸ்டர், ஜபம் தான் ஜெயம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் ப்ரேயரே பண்ண மாட்டாங்க. நீ நம்மள சொல்கிற மாதிரி இருக்கு. சரி நம்மளெல்லாம் சொல்லலடி, எல்லாரும் மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். நம்ம நான் வாங்கிட்டு இருந்தா குடிச்சிட்டோம். சாப்பிடு பாடா பிரியாணி எப்பயாவது. சிஸ்டர் பிரைஸ் லாட் சிஸ்டர். பிரைஸ் லாட் சிஸ்டர். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். வீடெல்லாம் பார்த்தீங்களா? ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் சிஸ்டர் சாப்பாடுக்கே உட்காந்தோம். அப்படிங்களா? ஆமாம் சிஸ்டர். உங்கள் ஜபத்தினால தான் சிஸ்டர் இதெல்லாம் நடந்துச்சு. ஆமாம் சிஸ்டர், ஜபம் தானே சிஸ்டர் எல்லாமே நமக்கு. சூப்பர் சிஸ்டர். நான் மட்டும் இல்லை சிஸ்டர், நம்ம சபையார் நிறைய பேர் ஜபம் பண்ணாங்க. அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் போய் அவங்க எல்லாம் பார்த்துட்டே இருங்க. கிஃப்ட் கொடுத்துட்டு தான் இங்கேருந்து கிளம்புறோம். சரி சிஸ்டர். ஏதாவது வேணும்னா எனக்கு கண்டிப்பாக சாப்பிடாம போகக்கூடாது. கண்டிப்பாக. இப்போ நான் தான் பண்ணல, மறந்துட்டேன். நீ ஏன் பண்ணல? நான்லாம் பாவிடி, என் ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. நீ எல்லாம் பாவி, நான்லாம் பிரதான பாவி. சாப்பிடு, பிரியாணி ஆகிடும்.